புதுச்சேரியில் திறந்தவெளி மைதானத்தில் இன்று நடைபெறுகிறது தாவேக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியானது. தற்போது விஜயை பார்க்க கைத்துப்பாக்கியுடன் வந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், விஜயை பார்க்க வந்த நபர் கைத்துப்பாக்கியுடன் இருந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அவரை போலீசார் கைது செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அவர் யார் என்பது குறித்த விவரங்கள் தெரிய வந்திருக்கா? பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக புதுச்சேரி உப்பளம் பழைய துறைமுக மைதானத்தில் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியானது இன்று நடைபெறுகிறது. இதற்காக புதுச்சேரி முழுவதும் 5000 பேருக்கு அந்த QR கோடு பாஸ் வழங்கப்பட்டு அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் ஆயிரக்கணக்கான போலீசார் மைதானத்திலும் மைதானத்தை சுற்றிலும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். காலை முதலே வரக்கூடிய தொண்டர்களை அவர் கையில் வைக்கக்கூடிய QR கோடு ஸ்கேன் செய்து உள்ளே அனுப்பப்பட்டு வருகின்றனர். மேலும் வரக்கூடிய தொண்டர்கள் கைப்பை மற்றும் முழுவதுமாக அவர்கள் கொண்டு வரும் பொருட்களை சோதனையிட்ட பிறகே உள்ளே அனுப்பப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் போலீசார் சோதனையின் போது ஒரு நபர் கைத்துப்பாக்கியுடன் உள்ளே சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. அவர் போலீசார் சோதனை செய்த போது அவர் பாக்கெட்டில் கைத்துப்பாக்கி இருந்தது. இதனைத்து அவர் யார் என்று விசாரித்த போது அந்த தாவக கட்சியின் நிர்வாகியான பிரபு என்பவரின் பாதுகாவலர் என்பதும் அவர் பெயர் டேவிட் என்பதும் தெரிய வந்துள்ளது. அவர் இந்த விஜய்க்கான அவருடைய பிரபுக்கு பாதுகாவலராக இருக்கக்கூடியவர். அதனால் இந்த கைத்துப்பாக்கி வைத்திருந்ததாக தெரிவித்தார். இருந்த போதிலும் இந்த மாதிரி பொதுக்கூட்டம் நடைபெறும் இடங்களில் இந்த மாதிரி கைத்துப்பாக்கி எடுத்து வரக்கூடாது என போலீசார் அறிவித்திருந்த நிலையில் அதை மீறி அவர் எடுத்து வந்ததால் அவரிடம் அந்த கை துப்பாக்கி கைப்பற்றப்பட்டு அவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். ஒதியஞ்சாலை போலீசார் அவரிடம் காவல் நிலையம் அழைத்து சென்றுள்ளனர். தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் விஜய் பொதுக்கூட்டத்தில் கைத்துப்பாக்கியுடன் ஒருவர் உள்ளே நுழைந்த சம்பவம் அந்த பகுதி முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தன்ராஜ். புதுச்சேரியில் திறந்தவெளி மைதானத்தில் இன்று நடைபெறுகிறது தாவேக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியானது. தற்போது விஜயை பார்க்க கைத்துப்பாக்கியுடன் வந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், விஜயை பார்க்க வந்த நபர் கைத்துப்பாக்கியுடன் இருந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அவரை போலீசார் கைது செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அவர் யார் என்பது குறித்த விவரங்கள் தெரிய வந்திருக்கா? பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக புதுச்சேரி உப்பளம் பழைய துறைமுக மைதானத்தில் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியானது இன்று நடைபெறுகிறது. இதற்காக புதுச்சேரி முழுவதும் 5000 பேருக்கு அந்த QR கோடு பாஸ் வழங்கப்பட்டு அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் ஆயிரக்கணக்கான போலீசார் மைதானத்திலும் மைதானத்தை சுற்றிலும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். காலை முதலே வரக்கூடிய தொண்டர்களை அவர் கையில் வைக்கக்கூடிய QR கோடு ஸ்கேன் செய்து உள்ளே அனுப்பப்பட்டு வருகின்றனர். மேலும் வரக்கூடிய தொண்டர்கள் கைப்பை மற்றும் முழுவதுமாக அவர்கள் கொண்டு வரும் பொருட்களை சோதனையிட்ட பிறகே உள்ளே அனுப்பப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் போலீசார் சோதனையின் போது ஒரு நபர் கைத்துப்பாக்கியுடன் உள்ளே சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. அவர் போலீசார் சோதனை செய்த போது அவர் பாக்கெட்டில் கைத்துப்பாக்கி இருந்தது. இதனைத்து அவர் யார் என்று விசாரித்த போது அந்த தாவக கட்சியின் நிர்வாகியான பிரபு என்பவரின் பாதுகாவலர் என்பதும் அவர் பெயர் டேவிட் என்பதும் தெரிய வந்துள்ளது. அவர் இந்த விஜய்க்கான அவருடைய பிரபுக்கு பாதுகாவலராக இருக்கக்கூடியவர். அதனால் இந்த கைத்துப்பாக்கி வைத்திருந்ததாக தெரிவித்தார். இருந்த போதிலும் இந்த மாதிரி பொதுக்கூட்டம் நடைபெறும் இடங்களில் இந்த மாதிரி கைத்துப்பாக்கி எடுத்து வரக்கூடாது என போலீசார் அறிவித்திருந்த நிலையில் அதை மீறி அவர் எடுத்து வந்ததால் அவரிடம் அந்த கை துப்பாக்கி கைப்பற்றப்பட்டு அவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். ஒதியஞ்சாலை போலீசார் அவரிடம் காவல் நிலையம் அழைத்து சென்றுள்ளனர். தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் விஜய் பொதுக்கூட்டத்தில் கைத்துப்பாக்கியுடன் ஒருவர் உள்ளே நுழைந்த சம்பவம் அந்த பகுதி முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தன்ராஜ்.